அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுது பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். ரஜப் மாதம் எப்படி ஒரு பரக்கத் பொருந்திய மாதமாக இருக்குதோ அதே போல தான் ஷாபான் மாதமும் பரக்கத் பொருந்திய மாதம் தான். நம்ம இந்த ஷாபான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி நிறையவே சொல்லியிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது என்னுடைய மாதம், இந்த மாதத்தில் தான் அமல்கள் எடுத்து காட்டப்படுதுன்னு சொல்லி நோன்பை அதிகப்படுத்தியிருக்காங்க. நம்ம ஒருத்தருக்குமே நிறைய தேவைகள் இருக்கும். கஷ்டங்கள் நீங்குவதற்கு, நோய் நொடியின்றி ஆஃபியத்தோடு நம்ம வாழ்கிறதுக்கு, கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் பெறுறதுக்கு, இப்படி பல பேருக்கு பலவிதமான தேவைகளோடு தான் நம்ம இருக்கோம். அந்த வகையில் இந்த சிறப்புமிக்க மாதத்தில் நம்ம அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ் கிட்ட துஆக்களை நம்ம அதிகப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் எல்லோருக்கும் எந்த மன கஷ்டங்களும் இல்லாமல் நோயில் இருக்கிறவங்களுக்கு பூரண ஷிஃபா கிடச்சி சந்தோஷமான முறையில் இந்த ரமலான் அமைகிறதுக்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போ நம்ம இப்போவே அல்லாஹ் கிட்ட துஆக்களை வலியுறுத்தி கேட்கணும். நிறைய பேர் ஒரு ரமலான் மாதத்துலேயும் நிம்மதி இல்லாமல் நோயோட, கடன் பிரச்சனைகளோட, சொல்ல முடியாத வேதனைகளோட கடந்த வருடத்தில் நோன்பு பிடிச்சிட்டு இஃப்தாருடைய நேரத்துலையும் தஹஜ்ஜுடைய நேரத்துலையும் அல்லாஹ் கிட்ட பல வேதனைகளோட கண்ணீர் வடித்து அல்லாஹ் நம் துஆக்களை கபூல் ஆக்குறதுக்காக காத்துட்டு இருந்திருக்கோம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை நம்ம அடைகிறதுக்கு முன்பாகவே அல்லாஹ் நம் அனைவருடைய கஷ்டங்கள், கவலைகள், வலிகள், வேதனைகள் எல்லாம் போக்கி சந்தோஷமான முறையில் மன நிம்மதியோடு வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதத்தில் நம்ம துஆக்களை அதிகப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் குறிப்பிட்ட சில துஆக்களை நான் சொல்கிறேன். அந்த துஆக்களை இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் இஸ்லாம் டாக்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கால் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 10 துஆக்களை சொல்ல போகிறேன். ஒரு துஆவையும் 3 முறை நீங்கள் ஓதணும். இந்த துஆக்களை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு பாருங்க. இந்த துஆக்களை எல்லாம் 3 முறை ஓதிட்டு உங்களோட தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட துஆக்களை கபூல் செய்வான். உங்களோட தேவை என்னதான் இருந்தாலும் சரி, அது ஹலாலான துஆக்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக தடையில்லாமல் கபூல் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆக்களை இஷா தொழுதுட்டு நீங்கள் ஓதிக்கலாம். இல்லை வித்ரு தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே முசல்லாலே இருந்து உட்காந்து நீங்கள் இந்த துஆக்களை ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட உங்களோட அனைத்து தேவைகளையும் கேட்டுட்டு அப்புறம் தூங்குங்க. இந்த துஆக்களை உங்களுக்கு உடனே மனப்பாடம் செய்ய முடியல அப்படின்னா நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறத அப்படி பார்த்து எழுதி வச்சுருக்கோங்க. அப்புறம் நீங்கள் அதை பார்த்து வளமையாக ஓத உங்களுக்கே அது மனப்பாடமாகிடும். இந்த துஆக்களை நீங்கள் இந்த மாதம் முழுவதும் வளமையாக நைட் தூங்க முன்னாடி ஓதிட்டு உங்களோட தேவைகள் அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குறத வளமையாக்குங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தை நம்ம அடைவதற்கு முன்னரே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ் நீக்கிடுவான். இப்போ இந்த துஆக்களை என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. பொதுவாக நம்ம எந்த துஆக்கள் கேட்குறதுக்கு முன்னாடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓதி தான் துஆக்களை நம்ம கேட்கணும். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் சொல்லி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த துஆக்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் துஆ என்ன அப்படின்னா, ரப்பிக்ஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலிமன் தஹல பைத்திய முஅமினன் ஒலில் முஃமினீன வல் முஃமினாத். ரப்பிக்ஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலிமன் தஹல பைத்திய முஅமின ஒலில் முஃமினீன வல் முஃமினாத். ரப்பிக்ஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலிமன் தஹல பைத்திய முஃமின ஒலில் முஃமினீன வல் முஃமினாத். இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, என் இறைவா, எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. அடுத்து இரண்டாவது துஆ என்ன அப்படின்னா, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தனா. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தனா. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அஹ்தனா. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து போயிருப்பினும் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. இது இரண்டாவது ஆவினுடைய பொருள். மூன்றாவது, ல இல்லம் யர்ஹம்னா ரப்புனா வயக்ஃபிர்லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ல இல்லம் யர்ஹம்னா
ரப்புனா வயக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். லஇல்லம் யர்ஹம்னா ரப்புனா வயக்ஃபிர் லனா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இந்த துஆவினுடைய பொருள், எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம். அடுத்த துஆ, ரப்பி அஊது பிக மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ரப்பி அஊது பிக மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். ரப்பி அஊது பிக மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். பொருள், என் இறைவனே, ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனே உன்னிடம் காவல் தேடுகிறேன். அடுத்த துஆ, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தே. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தே. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தே. பொருள், அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன். அடுத்தது ரொப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலுக மா லைஸலி பிஹி இல்முன் வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலுக மா லைஸலி பிஹி இல்முன் வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன். ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அலுக மா லைஸலி பிஹி இல்முன் வ இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன். பொருள், என் இறைவா, எனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன். அடுத்தது ரொப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. என் இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியுள்ளோரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெருங்கொடையாளி ஆவாய். அலல்லாஹி தவக்கல்னா ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில் கௌமில் லாலிமீன். அலல்லாஹி தவக்கல்னா ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில் கௌமில் லாலிமீன். அலல்லாஹி தவக்கல்னா ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில் கௌமில் லாலிமீன். நாங்கள் அல்லாஹ்வையே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து கொண்டோம். எங்கள் இறைவனே, அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கிவிடாதே. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வ ஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா.
ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதம் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக. இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக. இந்த 10 துஆக்களை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துஆக்களை கேட்டு கடைசியாக ஸலவாத் ஓதி முடிச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த 10 துஆக்களுமே நம்ம அனைவரும் அல்லாஹ் கிட்ட கண்டிப்பாக கேட்கக்கூடிய துஆக்கள் தான். இந்த துஆக்களை ஓதிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு துஆக்களுமே நமக்கு மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் தான் இருக்குது. அதனால் இந்த துஆக்களை ஓதின பிறகு உங்கள் கஷ்டம் என்னவோ அதை அல்லாஹ் கிட்ட கேட்டு அழுது மனசார துஆ கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய கஷ்டங்களையும் ரமலான் மாதத்திற்குள் நீக்கி சந்தோஷத்தை அதிகப்படுத்தி தருவானாக. பிஹக்கி சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.